ஹாய் கைஸ், இன்றைக்கி என் வீட்டில் என்ன பார்க்க போகிறாங்க தெரியுமா? தரமான வீடியோ தான். அதுக்கப்புறம் மின்னிக்கு என்னது ஓகே, இந்த மாதிரி நம்ம டாக்டிக்கெலாம் கவர் கொடுக்கலாம். நானும் வந்துட்டு ஒரு ஏரியாவோட என் டீம்மேட்டு கவர் கொடுத்துட்டே இருந்தேன். சரியான டேமேஜ் கொடுத்துட்டா இருந்தாலும் அதனால தான் நான் இந்த மாதிரி இப்படி குனிஞ்சிட்டு சரியான டேமேஜ் ஏய் ப்ரோ சரி. ஐயோ 2 கில் 1 கில் ஓசிக்கலா? ஏய் அப்பாடா, 1 கில் அடிச்சாச்சு. 1 கில் கிளியர் பண்ணுங்கள். மெடிக்கெட் பண்ணணும். மெடிக்கெட் சுற்றுறேன். ஐயோ அடா பைத்தியமே. சரி கைஸ், இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வாய்ஸ்னால் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்று தெரியுமா? அதாவது இன்றைக்கி என் சோஷியல் எக்ஸாம் முடிந்து விட்டது. சோஷியல் எக்ஸாம் சோஷியல் ஃபேவரட் சப்ஜெக்ட். ஆனால் அது கொடுக்குற விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு நாள் ஈராங்க சோஷியல். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சோஷியலும் பெரிய தரமான சம்பவம். ஆனால் எனக்கே சில வாட்டி சோஷியல்லாம் படிக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் என் ஃபேவரட் சப்ஜெக்ட். சரி ஓகே, என்ன தம்பி இந்த மாதிரி குத்தி போயிட்டுருக்கீங்க? இனிமையாக குத்துங்க தம்பி. என்ன தம்பி, ஹெட்ஷாட் கொஞ்சம் ஒரு 2-3 ஹெட்ஷாட் அடிக்க வேண்டியது என்ன தம்பி? சும்மா பாடியிலே அடிச்சிட்ருக்கீங்க. நீனா ஒரு ப்ரோ பிளேயர், நீங்கள் எப்படி தம்பி சொல்லிக்க முடியும்? இங்கே பாருங்கள், இவனை மாதிரி குத்தணும். உங்களை மாதிரி காற்றை குத்திட்டுருக்கீங்க. வெக்கமால டேய் போய்க்கும். நீ முதலே செத்து போயிட்ட. உனக்கே எடுதுடா. நீ யாரா நீ நக்கல் அடிக்க? ஐயோ நம்மளை நாக்கு கீழே கேட்டுவிட்டானே. சரி ஓகே. என்னப்பா நீ காற்று நீ என்னப்பா சுற்றிட்டுருக்க? நான் காற்றுல சொல்ல, நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நானும் அடித்தது காற்றுல அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. அப்போ எல்லாருக்கும் அது பிஸ்டல் இருந்துச்சு ப்ரோ. நானாச்சும் கண்ணில் சுட்டு ப்ராக்டிஸ் கையில் அடிக்க பிஸ்டல் அடிக்க. நீங்கள் ரவுக்காக வைசன்ஸை கூட அந்த மாதிரி அடித்ததே இல்லை. அது வேறு கதை. நக்கல் அடிக்காத வாங்கி விட்றா. சரி ஓகே ப்ரோ, உங்களுக்கு கவலை கூட நான் வரேன். சரி, இங்கே இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் போய்ட்டு இருந்துச்சு. எனக்கும் எங்களோட டீம்மேட்ஸுக்கும். நான் சும்மா மெமிக் தான் பண்ணுறேன். பேக்கப் போடா இரு ப்ரோ, பொறுமையாக வரேன். பேக்கப் போடணும்னு செத்து போகிறதுக்கோ டீம் தோற்று மாதிரி இருங்க ப்ரோ. ஐயோ ஊக்காங்க. ஐயோ படிக்கலையா? கீழே குதி. எப்படி குரங்கு மாதிரி குச்சம் பார்த்தீங்களா? அதுதான் யாரோனோட ஸ்பெஷலிஸ்ட்டே. சரி, உங்களுக்கு கவர் கொடுக்க வந்துட்டேன். ஓ சொர்ணக்கா என்னக்கா உனக்கு கூட அடிக்க தெரியலக்கா உங்களுக்குண்ணா. சரி ஓகே. ஐயா என்னை அடிக்க கொடுத்த வரான்னா? ஐயோ ஆனந்தமே, ஒரு அடிச்சாச்சு ஆனந்தமே. ஐயோ நாக் பண்ணி விட்டானா? நம்ம டீம் நம்மளை எப்படி கழி விட்டுவானோ? அடி. சோனியா. ஹலோ கைஸ், அதுக்கப்புறம் தான் ஒரு அப்டேட்டு. இப்போ சோனியா போட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதுனால 150 HP வச்சு நம்மளை சூப்பராக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு சோனியாவோட மிகப்பெரிய ஃபேன் தான். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்னது இந்த கருணாக்காரனோட வேலையை நல்லா இருக்க கேரக்டர் நாசமாக இருக்க கேரக்டர் நல்லா இருக்குது. இதே தான் 4 வருஷமும் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி இந்த வருஷத்தையும் மினி அப்டேட் பண்ணி விட்டான். சரி, மனசுல கஷ்டமாக இருக்குது மக்கள். இதே விஷயம் தான் குரோனோக்கும் பண்ணாங்க, ஊக்காங்குக்கும் பண்ணாங்க, அலோக்குக்கும் பண்ணாங்க, கேக்குக்கும் பண்ணி விட்டாங்க, வச்சு செஞ்சு விட்டாங்க கேக்கும். அதுக்கப்புறம் ஒரு புது கேரக்டர் நாட்டிலே பேரே வராத அளவுக்கு ஒரு கேரக்டரோட பேரை வச்சுட்டு இவங்க என்ன காம்ப்ளெக்ஸான பேர் வச்சா தான் நல்ல கேரக்டர் ஸ்கில். சரி ஓகே, பேக் டு தி டாபிக். நான் ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு நம்ம ஷார்ட்ஸை பார்த்தவங்க நல்லாவே தெரியும். ஏய் ப்ரோ அடிச்சாச்சு ப்ரோ. போய் அடிங்க. டேய் பைத்தியமே, போய் அட்ரா. நம்மள அப்பாடா ஓசிக்கலா? டேய் கஷ்டப்பட்டு 4 நாள் அடித்தேன். ஐயோ நம்ம டீம்மேட் நம்மளோட பெரிய ஓசிக்கில் மன்னனாராக இருப்பார் போலே. சரி ஓகே ஓடா நல்லா ஓட. சரி அடி. ஐயோ கீழே குச்சி விட்டாதா? சரி ஓகே. சரி மேலே இப்படி குதி. ஐயோ ப்ரோ 2v3 சுச்சுவேஷன் ஆப்போதும் அவங்க ரிவைவ் பண்ணி விட்ருவாங்க. 2v3 ஆயிடுச்சு. அட்ரா 2 நாக்கு. 3வது சூப்பரான கில் மக்களே. 3 கில்ல ஒரு 3 செகண்டே போட்டுருப்பேன்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கில்லு 3 கிலோ ஒரே செகண்ட் பிடிச்சி லைக் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ரீயாக ஓசி AWM கிடச்சி விட்டுருது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு என்ன எக்ஸாம் கேட்டால் தமிழ் எக்ஸாம் தான். நீங்களும் என்ன மாதிரி தான் தமிழ் படிப்பீங்கன்னு என்று நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற 15 பேரையுமே என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான். அதனால் நான் உங்களை
உங்கள் மைண்ட் செட் என்னன்னு எனக்கும் நல்லாவே புரியும். ஆனால் எவனாச்சும் வந்து புதுசாக வீடியோ பார்த்தாங்க ஓகே. நானும் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வால்யூம்லாம் ஏற்றிட்டு நான் வந்துட்டு விளையாடுறப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், ரொம்ப திங்க் பண்ணுவேன். ஒருத்தர் கேட்டிருந்தார். நான் வந்து திங்க்லாம் அவ்வளோ பண்ணவே மாட்டேன் மக்களே. ஒரு பின்னாடி எப்படியே ஒரு மக்களேவா என் பார்க்குறதே என்னோடய 15 கசின்ஸு. இதில் என்ன மக்களே, நான் பார்க்குறதே வந்துட்டு சரி ஓகே. நான் வந்து இப்போ பாட்டு கேட்டுட்டு தான் விளையாடுவேன். அதனால் வந்துட்டு நீ அவ்வளோ ஒன்று கவலைப்பட வேண்டாம். சரி ஓகே. ஐயோ சரி 7 மணி வச்சு அவனுக்கு 7 மணி வச்சு விளையாடுறத ஒரே கேட்டேன் மட்டும்தான்டா. ஐயோ ப்ரெடிக்ஷன் 7 மணி வச்சு விளையாடுறதுனா எப்படின்னா ரொம்ப ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். சரி ஓகே. அங்கே வந்து ஒரு அடி கர்நாடகா அங்கே தூக்கி போடு. ஒரு நாக்கு சூடனான்னு நாக்குடா. இந்த மாதிரி பாட்டு எதுக்கு கேட்ட தெரியுமா? இங்கே ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அதனால் வந்துட்டு ஸோ இந்த வீடியோ பார்க்குற யார் யாருக்குன்னா வந்துட்டு நட்டாஷா என்று பேர் இருக்குதோ அவங்களுக்கு வந்து மொட்டை அடிக்கப்படும். நட்டாஷா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு ஒருத்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்துட்டு புதுசாக பார்க்கணுச்சா, பழைய நட்டாஷா நான் சொல்லலை. நான் பழைய நட்டாஷா மொட்டை அடிக்கணும்னு சொன்னால் எனக்கு செருப்படி, அதனால் அது சொல்லலை. சரி ஓகே சரி ஓகே சரி ஓகே சரி ஓகே. இப்போ நம்ம என்னது நம்ம எல்லோ பற்றி இப்போ வந்து ஏடபிள்யூஎம் எடுத்துட்டாச்சு. என் பழைய நட்டாஷா வந்துட்டு என்ன வந்து செருப்பு கழட்டி இப்போ வந்துட்டு அடிப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஊருக்கு தான் நான் போக போகிறேன். சார் பழைய நட்டாஷா சாரி. சரி ஓகே. நான் வந்து திருப்பி வந்துட்டு ஓகே ஏடபிள்யூஎம் வந்து அப்படியே எடுக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம ஏடபிள்யூஎம் நம்மளை அடிச்சுக்கு இந்த உலகத்தில் ஆலையில மக்கள். அதுதான் உண்மையே. நம்ம வந்துட்டு ஏடபிள்யூஎம் வந்துட்டு நான் வந்துட்டு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஜானுவரிலே ஸ்டார்ட் பண்ணி பேனர் ஃபோட்டோ எல்லாத்தையும் விட்டாச்சு. ஆனால் இப்போ என்ன நம்ம வந்து ஃபுல்லாக எஸ்எம்ஜியும் ஏறாமல் மட்டும்தான். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் ஸ்னைப்பரில் இருந்து விளாட்னா தான் வந்து நல்லா வந்துட்டு பார்க்குறீங்க. நல்ல ஸ்னைப்பரில் 9 மாதம் ட்ரெயின் பண்ணி வந்திருக்கேன். ஸோ நான் இந்த ஹார்ட் ஒர்க்காகவே நீங்கள் லைக்கை போடுங்க. சரி எந்தெந்த வகையிலனா உங்களுக்கு லைக் கேட்க வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். கடைசி நான் சேல்ஸே பண்ண ஆரம்பிச்சேன் அந்தளவுக்கு. ஐயோ யாருடா நீ, எங்கேருந்து தான் வந்திருக்கீங்க, இப்படி தான் அடிக்கிறீங்க? ஒரு ஷர்ட் தான் செத்து போயிட்டேன். இங்கே ஒருத்தர் இருக்கான் ஊக்காங்க மண்டை என்ன சுட்டுறான். ஊக்காங் மண்டே என்னை சுட்டு விட்டான் ப்ரோ. எங்களுக்கும் நல்லாவே தெரியும் மயிரே, போய் வந்து வேலையை பாரு. சரி ஓகே. அதாவது நான் உங்களை சொல்லலை மயிருன்னு, அதாவது ஹேருன்னு நான் சொல்லலை. என் டீம் என்ன இப்படி தான் வந்துட்டு நான் வந்து கமெண்ட்னா இப்படி கொடுத்துட்ருக்கப்ப சொல்லி விட்டாங்க. அதை நான் அவங்க வந்து ரொம்ப பச்சை சொல்லிட்டாங்க. அதை நான் வந்துட்டு என்னோட இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொன்ன அவ்வளோதான். வேறு ஐயோ இல்லை யூடியூப்புக்கார வேறு காப்பி ரைட்டு ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணி விட்ருவானே. இதை மறந்துட்டு நம்ம பண்ணி விட்டோமே, கொடுத்தா பார்த்துக்கலாம். சரி ஓகே. ஓகே. இப்போ நம்மளும் ஏடபிள்யூஎம் MP5 எடுத்து விட்டாது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர்னால் இப்போ வீடியோ போட்டால் வந்துட்டு 4, 5, 6 அப்படி தான் ஈஸியாக போகுது. ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து வியூஸ் நல்லா வருமோ, வியூஸ்னால் உங்களுக்கு எந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வீடியோவே நீங்கள் வந்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அந்த மாதிரி அந்த கேமை சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். கிராணி போடணும்னு சொன்னால் கிராணியை ட்ரை பண்ணுறேன். ஐயோ சூப்பர் ஹெட்டு மாசு, சூப்பரான ஹெட் விட்டாச்சு, சூப்பர். சரி ஓகே. இங்கே ஒருத்தர் இருக்கானா 150 கொடுத்தாச்சு. இங்கே இன்னொரு 150 கொடுத்தாச்சு. இங்கே இன்னொரு 159 கொடுத்தாச்சு. எத்தனை 159 எங்களுக்கு தான். இங்கே இன்னொன்று இங்கே சைடில் ஒருத்தன். இங்கே ஒரு 159. 159 கொடுத்துட்டே இருக்க மக்களே. இன்னொரு 159 கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் தரணும். இன்னொரு 159. ஐயோ என்னடா இது, இன்றைக்கி நம்மளோட அதிசயமாக வந்து நிறைய 159 கொடுத்துட்டோம். சூப்பர். பறந்துக்கிற பேர் ஷர்ட் வச்சாச்சு. இதுதான் குரங்கு மாதிரி குதிக்கக்கூடாது, இன்னும் பேரண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. குரங்கு மாதிரி குதிக்க செத்து போன பார்த்தியா. 7 கில் அடிச்சிட்டோம் மக்களே, சூப்பரு. ஸோ இந்த லாஸ்ட் ரவுண்ட் நம்ம வந்து இந்த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத், நம்ம தோற்று போவோமா ஜெயிச்சு போவோமா. ஸோ நீங்கள் லாஸ்ட் ரவுண்ட்னால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி, அதாவது நீங்கள் சில இடத்துல மட்டும் தான் நீங்கள் ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணணும். அதாவது அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் நீங்கள் ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணணும். மிச்சம் இடத்துலனா நீங்கள் வந்துட்டு ஏடபிள்யூஎம் யூஸே பண்ணக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, சில இடத்துலனா ஏடபிள்யூஎம்னு விளையாடுறதுக்குன்னு தனியாக ஸ்பாட்னா இருக்கும்.
அந்த இடத்துலேருந்து விளாட முடியாது. இந்த இடம் லூஸ்தனமாக நான் வந்து ஏடபிள்யூஎம் எடுத்து விட்டுருவேன். ஸோ அதனால தான் எங்களோட டீமு எல்லாமே தோற்று போகும் இந்த ரீசனால தான். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஏடபிள்யூஎம் வச்சு விளையாடுறத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை நான் சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க. எப்படி போர்ட் சொல்லுவீங்க, ஸ்கில் மட்டும் தான் முக்கியம்னு நான் எப்படி சொல்லி தான் இருப்பீங்க. சரி இருந்தாலும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இங்கே வந்து நான் இந்த மேட்ச் நம்ம தோற்று போயிடுவோம். ஸோ இருந்தாலும் வந்துட்டு சரி ஓகே கைஸ். ஸோ கிறிஸ்மஸ் வரப்போகுது, இன்னும் ஒரு 6 நாளில் வரப்போகுது. 6 நாளில் ஒரு வாரத்தில் வரப்போகுது. அதெல்லாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க இன்னும் அப்படியே நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு கமெண்ட் அப்படியே போட்டு விட்ருங்க. கமெண்ட்டை தான் கேட்டுட்ருக்கோம் நம்ம. இங்கே அப்படியே சுற்றி ஒரு குளோவால் போட்டு விட்டாச்சு. சுற்றி குளோவால் யாருடா நீ சாவடிக்கிறான்டா. ஊக்காங் மண்டை என்கிட்ட தான். காப்பாற்றுங்க. சும்பாலியா இங்கே ரெண்டு பேர் அவனை அடித்து ஓர்த்துங்க. என்னடா நம்ம உள்ள வெளியே டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். உள்ளே போகிறான் வெளியே வரான். சரி ஓகே மாற்றிடலாம். என்ன ப்ரோ நீ எஸ்வி நீலாம் வந்து ட்ராகன் ஓக்கான ஸ்கின்னெல்லாம் வச்சிட்ருக்க. சரி ஓகே கைஸ், வீடியோ இப்போ கொஞ்சம் தான் முடிய போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ஏடபிள்யூஎம் வீடியோஸ் நம்ம தோத்தா கூட போடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நல்லா விளையாடினா மட்டும் அந்த மாதிரி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முடிய போகுது கைஸ். ஸோ பை டாட்டா. அதுக்கப்புறம்